இந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கு நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள், நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள், நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள். அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு தடவை கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஏன்னா கொடுக்கிற மனசுங்கிறது வேணும். ஏன்னா நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு. மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா. சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா, அவ்வளவுதான் தலைப்பு. திருமணங்கிறது என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இந்திய ராணுவத்தில் சேர்றதும் கல்யாணம் பண்றது என்னைய பொறுத்தவரை ஒண்ணும். எப்ப தாக்குதல் நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. அங்கேயும் தாக்குதல் நடக்கும், இங்கேயும் தாக்குதல் இருக்கும். எல்லாம் தற்காப்பு கலையெல்லாம் கத்துக்கிட்டு நான் கல்யாணமே பண்ணேன். நான் கத்துக்கிட்ட தற்காப்பு கலையே பெரிய தற்காப்பு கலை, மாமியா தற்காப்பு கலை. என் மனைவி அடிக்காது, மாமியா அடிக்க அப்படி பெரிய. உண்மையிலே ஒரு கும்பாபிஷேகம் சிறப்பா நடந்திருக்கு. அருமையான உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்ல சாப்பாடு, அருமையான வடை. அந்த வடையில பழம் கொடுத்து பிசைஞ்சு சாப்பிட சொன்னாங்க. உண்மையில அவ்வளவு அருமையான டேஸ்ட். நல்ல ஒரு சமையலுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இந்த கும்பாபிஷேகங்கிறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும். முறைங்கிறது அதான். ஏங்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும்? ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணலாம்ல? 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணலாம்ல? ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றோம்னா, முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் பலிபீடத்திற்கு வரும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வம் கலசத்துக்கு செல்லும். அப்படி கலசத்துக்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் அமர்த்துவதற்காகத்தான் 4 3 12 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும். ஏங்க 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணணும்? மொத்த ராசிகள் எத்தனை மாப்பிள்ள? 12 ராசிகள். மொத்த நட்சத்திரம் எத்தனை? 27 நட்சத்திரம். இந்த 12 ராசியவும் 27 நட்சத்திரத்தையும் கூட்டுங்க 39 வரும். மொத்த கிரகம் எத்தனைமா? 10ல் 9 ஓங்கிரகத்தையும் சேர்த்து விட்டு போயிடாது. 9 கிரகம். இந்த நட்சத்திர ராசி கிரகம் இது 3ஐ கூட்டிங்கன்னா 12 27 9 3ஐ கூட்டிங்கன்னா 48 வரும். அதனாலதான் 48வது நாள் நம்ம மண்டலாபிஷேகம் பண்றோம். 48வது நாள் மண்டலாபிஷேகம் பண்ணும்போது 108 மந்திரங்கள் ஓதுறோம். ஏன் 108 மந்திரங்கள் ஓதுறோம்னா, மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60. இந்த 60ஐ 48ஐ சேர்த்தோம்னா 108 வரும். அதனால 108 மந்திரங்கள் ஓதுறோம். இது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்றேன். பொதுவா இந்த திருமணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா பின்னாடி சந்தோஷமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க. இந்த ரோட்ல போறவன் பைக்ல போறாலும் ஒரு காலத்துல எல்லாம் பைக்க நிப்பாட்டிட்டு காளியம்மா கையெடுத்து கும்பிடுவான். அதான் நான் மேட்டூர் போறேன், போற காலியா நல்லபடியா நடக்கணும்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில பைக்க ஓடிட்டு ஒத்த கையில மாரியம்மாக்கு சூடுறான். மாரியம்மா நான் அவசரமா ஓமனூர் போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, 1 ரூபாய் சுண்டி விட்டுறாரு. மாரியம்மா டேக் இட். மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுட்டு சுட்டுதான். அண்ணன் பல்ல பைப்பாச்சில மல்லாக்க படுத்து கிடக்கிறார். நெத்தில போய் 1 ரூபா ஒட்டுது. தெய்வத்தை தெய்வமா பார்க்கணும். நம்ம தெய்வத்துக்கு 1 ரூபா செஞ்சோம்னா தெய்வம் நம்மளுக்கு 10 ரூபா செய்யும். அதுக்காக 5 ரூபாய் உண்டியல்ல விட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு கோரிக்கை வைக்க கூடாது. 5 ரூபாய் உண்டியல்ல விட்டு நான் கார் வாங்கணும், இடம் வாங்கணும், பசு வாங்கணும், பங்களா வாங்கணும். எங்க ஊர்ல நேற்று ஒரு அம்மா மாரியம்மன் கோயில்ல நைட் 8 மணிக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் போன் வந்துச்சு. போனை பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில பிடிச்சு கூட்டிக்கிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா என் பின்னாடி வர்றேன்? மேடம் நீங்க போன் பேசுற அவசரத்துல என் பொண்டாட்டி செருப்பை நீங்க மாட்டிட்டீங்க. இதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? இது புருஷனை பார்த்து சொன்னிச்சு. நான் தான் செருப்பை மாத்தி மாட்டினல்ல, நீனாவது சொல்லக்கூடாதா அப்படின்னுச்சு. அவ கையை உதறிக்கிட்டே சொன்னா, நான் உன் புருஷனே இல்ல, நீ போன் பேசுற அவசரத்துல என்னைய கையில பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்ட. ஆடு சிகப்பா இருக்கும், நானும் பின்னாடி வந்துட்டு இருக்கேன்னு அவன் சொல்லியிருக்கான். பேரை கேட்டா மஞ்சுநாதன் கிராமம். இல்ல நாட்டுல நடக்கிறான்டா. அப்படி மனுஷ வாழ்க்கை தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இறை பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஆனா நல்ல தலைப்பு திருமணத்துக்கு முன்பா பின்பா கொடுத்திருக்காங்க.
மாமியா மருமகிட்ட சண்டை போடுது, மருமக மாமியாட்ட சண்டை போடுது. போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. என் பொண்டாட்டி சொல்றான், அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், நானும் பட்டு சேலை வச்சிருக்கேன்ல, எப்ப கட்டுறது? போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு. இவ சொல்றான், அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் சாவு அண்ணே உட்கார்ந்துருக்கேன். அதே மாதிரி நேற்று ஒருத்தர் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்ச அழுவ தெரியாது, எப்படி அழுவான்னு கேட்டேன். அதனால டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாவு வீட்டுல போய் கட்டு பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். இவளுக்கு போட்டு அமுக்குல செல்லுல டச் மாறி போய் அண்டங்காக்கா கொண்டக்கார் அடி சனிய முடிச்சவளு. நான் தான் போய் சேர்ந்துட்டேன், இங்கே வந்து இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வாழ்க்கையில இதெல்லாம் மனுஷனுக்கு சிரமத்தை கொடுக்கும். இப்ப வாழ்க்கை அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுல 4 அறிஞர் பெருமக்கள் பேச வந்திருக்காங்க. இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போகுது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆசைய காதில் தூது விட்டு என்ன ஒரு ஆம்பளை போடுறேன், லேடிஸ் போடுற பாட்டு போடுறேன், நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்ற, நல்ல எஃபெக்டியா. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 26 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாநில அளவில் மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. மனுஷன் செய்கிற விளையாடாது. பெரும்புலவர் அறிமுகப்படுத்த சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா. சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா? காரை யார் வச்சிருக்கா? பெட்ரோல் யாரா போடுறது? இப்படிதான் சொல்ற. கடைசியா உன் மேலதான் சத்திய கேஸே வந்திருக்கு. இது 2 திருமணத்துக்கு முன்பு சந்தோஷம், திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாக்காரன் தண்ணி தர மாட்டான். எப்ப போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான். பாண்டிச்சேரியிலிருந்து வருகைப்படுத்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் 1,40,00,000 ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல். அடியாத்தாடி மனசு ரெக்க கட்டி பறக்குது சரிதான், உயிரோடு உறவாடு ஒரு கோடி ஆனந்தம், அது புருஷே வந்தா தெரியும். அது புருஷன் யாரும் தெரியுமா ஐயா? நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்க அந்த அம்மா பார்த்து. அந்த அம்மா ஒன்னும் பட்டிமன்றம் பேசி பொழைக்கணும் அவசியம் கிடையாது சார். மேடையில கௌரவத்துக்காக உட்கார்ந்துட்டாங்க, பணத்துக்காக அவங்க ஒண்ணும் மேடைக்கு வர்றது இல்ல. அந்த அம்மா புருஷனை சொல்றேன், ஊரே கைதட்டுவாங்க பாரு. 5 ஊர் சேர்ந்து கைதட்டும், அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனால அந்த புருஷன் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? கடலூர் GRT தங்க மாளிகை முன்பாக கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்காங்க. சக்கையா புடியுமா ஜூஸ குடிச்சுட்டு இந்த அம்மா சுடுதண்ணி கிடைக்குமா சார்? தொண்டை கட்டிக்கிச்சு அப்படிங்க. கடுமையான உழைப்பு, குடும்பமே கடுமையான உழைப்பு. இது மாமியாக சக்கை அள்ளி கொட்டுற வேலை. மாமனார் வீலுக்கு கிரீசு போடுவார், புள்ள 2 எலுமிச்சம்பழத்தை உள்ள வரும். என்னை பார்த்து பேசாம இருக்கியா? அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர். அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க.
பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டாங்க. பழைய படத்துல நடிச்சவங்களும் இப்ப இல்ல, எல்லாருமே போயிட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க. இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுற பிள்ளை பணம் இல்லாம சிரமப்படுதுன்னு திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 200 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. அந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு. 200 கோடி சொத்துள்ள ஓனர் 10 பனியனை தோல்லே விட்டு விட்டு தெரிஞ்சிருக்காங்க. இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டுருக்கு, ஓனர் அப்படின்னு இருக்கு. இங்கேயே வந்துட்டு வேட்டி சீட்லாம் கழட்டி போட்டுருக்காங்க. ஆந்திரா போனவங்க தான் இப்ப முணுக்கு புளிஞ்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க கம்பெனிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. மஞ்சனான் தான் ஓனர். எந்த பஸ் ஸ்டாண்ட்ல தெரிய போறோமோ தெரியல. சென்னை ராணிக்குமார் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்குறோம். சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, கட்டுக்குள்ளதான் மின்னல் அடிக்கு சும்மா சும்மாடி, தானுந்த காத்து பேசுது தமுதி காத்து என்னடே அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற முறைப்படி. உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணுதாங்க முந்தானே எடுத்து. இந்த அம்மா சாதாரணமா நினைக்காத. இந்த அம்மா மியூசிக் டீச்சர் மட்டும் கிடையாது, பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. டியூஷன் டீச்சர். இந்த அம்மா 20 வருஷமா டியூஷன் எடுக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. இந்த அம்மா கிட்ட படிச்ச பையன் தான் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக டீ கடை வைத்திருக்கிறாங்க. எப்படி சார் உருப்பிடுவான்? நைட்டு பூரா துக்கம் முடிச்சு என்னத்த சொல்லியிருப்பாங்க. என்ன டீ கடை வச்சிருக்காங்க, மேடம் கல்கண்டு பால் சூடா சாப்பிட்டு எங்க வேணாலும் போய் தூங்குவாங்க சார், அப்படி ஆளு அப்படி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கீபோர்டு செய்ய வந்திருக்கக்கூடியவர் பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி திருவேங்கட உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. நம்மளுக்கு ரிதம் பேட் செய்ய வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே இந்த ரிதம் பேட் வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். ஒரு 2 நிமிஷம் திறமையை காட்டுங்கண்ணே.
திறமையான இசைக்கலைஞர்கள். ஆர்கெஸ்ட்ராவில் 20 பேர் வாசிக்கக்கூடியது. உங்களுக்கு தம்பி ஆகல ஆயிஷா ஆயிமா சந்தோஷமா இருக்கியா? வீட்டை விட்டு வந்தா சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. வீட்டுக்கு போனா தான் தெரியும் என்ன நிலவரம். எங்களையும் உங்களையும் யூடியூப்பில் படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கீனா அவர்களுக்கும், கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேலாளர் கிருஷ்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, உண்மையிலே நல்லா ரசிக்கிறீங்க. மழை வராது, தூரல் தான் லைட்டா வந்துச்சு, மழைங்கிறது வராது. இப்பொழுது பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிற காரணத்தால் முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக நிறைய பெண்கள் இருந்தா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய ஒரு ஐதீகம். பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால பெண்கள் சார்பாக பேச வந்திருக்கக்கூடிய 2 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய மஞ்சுநாதன் அவர்கள் வருவார்கள். எந்திரிச்சு உட்காருமா, சாப்பாடு நல்ல வாட்டை ஏழு. ஹலோ 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 ஹலோ. அது நல்லா இருக்குதா? அதான் நமக்கு மைக்ல இல்ல அது மாதிரி. ஹலோ டெஸ்டிங். சிவான சிவன மருந்து எல்லோ சிவபாதஞ்சரணமட்டே முன்ன மருந்து எல்லோ மும்பா
ஐயோ நேரம் பெண்ணு பெண்ணு ஆத்தரிகை மூத்தரச்சு ஊத்தில்